அஸ்ஸாயிலூன், யாசகம் கேட்பவர்கள், பிச்சை எடுப்பதை தொழிலாக ஆக்கி கொண்டவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் யாசகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஹராம், தடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காகவும் பிச்சை எடுக்கக்கூடாது. 3க்கு மட்டும் அனுமதி. இஸ்லாம் 3க்கு மட்டும் அனுமதி கொடுக்குது. அந்த 3 என்ன அப்படின்னா, தன் உடைமைகளை திடீரென்று இழந்தவர், நிறைய பெரிய பணக்காரர் தான், பெரிய செல்வந்தர் தான், திடீர்னு ஒரு புயல் வந்துச்சு, எல்லாம் போச்சு, நடுத்தருக்கு வந்துட்டார். திடீர்னு ஒரு சுனாமி வந்துச்சு, எல்லாம் போச்சு, நடுத்தருக்கு வந்துட்டார். இவர் தன்னுடைய நிலைமையை சீர்படுத்தி கொள்ளும் வரை மக்கள்கிட்ட போய் என்ன செய்யலாம்? கேட்கலாம், அனுமதி. 2வது, விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டவர். எஜமானர் சொல்றாரு, நீ இவ்வளவு காசு கொடுத்தா நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு. அவர் அந்த அடிமை என்ன செய்யலாம்? என் எஜமானர் இவ்வளவு காசு கொடுத்தா என்ன விட்டுறேன்னு சொல்றாரு, விடுதலை பண்ணிடுறேன்னு சொல்றாரு, அதனால காசு கொடுங்க அப்படின்னு என்ன செய்யலாம்? போய் கேட்கலாம். 3வது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர், அடுத்தவளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்கள், வயோதிகர்கள், ஊனமுற்றவர்கள், அவங்களால சம்பாதிக்கவும் முடியாது, தானா அவங்களால சம்பாதிச்சு சாப்பிடவே முடியாது. இந்த மாதிரி மக்களுக்கு தான் யாசகம் கேட்கறது அனுமதி, வேற யாருக்கும் இல்லை, அனுமதி இல்லை. அப்படி அனுமதி இல்லாமல் ஒருவர் யாசகம் கேட்டால் மறுமை நாளில் எப்படி கொண்டு வரப்படுவார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரது முகத்தில் சதை இல்லாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். கழுத்து வரைக்கும் சதை இருக்கும், கழுத்துக்கு மேல சதை இருக்காது. ஒரு உடம்புல கழுத்து வரைக்கும் சதை இருந்து முகத்தில் சதை இல்லைன்னா நல்லாவா இருக்கும்? அவ்வளவு அசிங்கம் மறுமையில் அவர்களுக்கு ஏற்படும். வறுமையை சகித்து பழகாதவர்கள், கஷ்டத்தை சோதனையை சகித்து பழகாதவர்கள், பொருளாதாரத்தின் மீது பேராசை கொண்டவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மாதிரியான ஒரு கேவலத்தை ஏற்படுத்தி விடுகிறான். சஹாபாக்கள்லாம் இதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி அறிவிச்சாங்க, யார்கிட்டையும் யாசகம் கேட்க மாட்டேன், பொருளாதாரத்தை கேட்க மாட்டேன்னு என்கிட்ட யார் ஒப்பந்தம் செய்கிறாரோ, வாக்கு தர்றாரோ, அவருக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தர்றேன் அப்படின்ட்டாங்க. ஒரு சபையில், பெரிய சபைங்க, ஒரே ஒரு ஆள் தான் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே நான் ரெடி. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம், அப்படி தானே? எவ்வளவு நெருக்கடிகள் வேண்டுமானாலும், எவ்வளவு சோதனைகள் வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் இங்கே ரசூலுக்கு வாக்கு கொடுத்துக்கிட்டு அங்கே போய் கேட்டோம்னா அவ்வளோதான், நம்ம பெரிய குற்றவாளி ஆகிடுவோம் அப்படின்னு ஒரு சஹாபாக்கெல்லாம் நிறைந்திருந்த ஒரு சபை. ஒரே ஒருத்தர் தான் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே நான் எதையும் கேட்க மாட்டேன், எனக்கு சொர்க்கத்தை வாங்கித்தாங்க அப்படின்ட்டார் ஒரு சஹாபி. சுப்ஹானல்லாஹ். அந்த சஹாபியை பற்றி சொல்லப்படுது, அவர் குதிரையில் போனால் சாட்டை விழுந்துட்டா கூட எடுத்து கேட்க மாட்டாராம். குதிரை எவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும்ல, சாட்டை கீழே விழுந்துட்டா அடிக்கடி கீழே இறங்கி ஏற முடியாது, அதனால் சாட்டை அதை எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாராம். அவரே இறங்கி எடுத்துக்கிட்டு தான் ஏறுவாராம். ரசூலுல்லாஹ் பொருளாதாரத்தை தான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை விட ஒருபடி தாண்டி அந்த சஹாபி, நான் எதையுமே கேட்க மாட்டேன் போ அப்படின்னு அந்த சஹாபி இருந்தாங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரியான மோசமான தவறிலிருந்து ஒரு முஸ்லீம் எவ்வளவு கடுமையாக விலகி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும்.